ஹலோ வீவர்ஸ். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று ஆடி கிருத்திகை. இந்த நாளில் முருகப்பெருமானின் கோவில்கள் அனைத்திலும் விழா எடுத்து கொண்டாடுவார்கள். மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் அன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானதாகும். இதனால் அம்பிகையின் அருளும் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் என்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதமிருந்து முருகப்பெருமானையும் அம்பிகையையும் வழிபடலாம். அன்றைய தினம் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பதும் பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதும் மிகவும் ஏற்றதாகும். முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, வரலட்சுமி விரதம் என கிழமை, திதி, நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்குரியதாகத்தான் குறிப்பிடுவது வழக்கம். ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாது. ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை பெறும். முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக கருதப்படுவதால் தான் அவருக்கு இந்த சிறப்பு. முருகப்பெருமான் சிவபெருமானின் 5 திருமுகங்களுடன் 6வதாக உள்ள அதோமுகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர். அதனால் அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி இருப்பதால் அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. மலை மேல் இருப்பதால் திருமாலின் அம்சமாகவும், பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால் தான் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெற முடியும் என சொல்லப்படுகிறது. சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும், அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும், கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரமளித்தார். அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக கருதப்பட்டு அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருக்கிறார்கள். அதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும்பொழுது கூடுதல் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. ஜூலை 29ஆம் தேதி பகல் 2:41 மணிக்கு துவங்கி ஜூலை 30ஆம் தேதி பகல் 1:40 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. ஜூலை 29ஆம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் பொழுது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை 30ஆம் தேதியையே ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதுடன் அம்பாளுக்குரிய ஆடி 2வது செவ்வாய்க்கிழமையும் கூட. இதனால் அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இருவரின் அருளும் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். ஆடி 2வது செவ்வாய் வழிபாடும் சரி, ஆடி கிருத்திகை விரதமும் சரி, குழந்தை வரம் தரக்கூடியதாகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதமிருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். திருமண வரம் வேண்டுபவர்கள், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்கிறவர்கள், முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்கிறவர்கள் ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.